Now we discussed about 10th standard social science subject, civics lesson 5, India's international relations. Okay, continuation of this lesson, India and West Asia. West Asia include Egypt, Arabian Peninsula, Turkey and Iran. அதாவது எகிப்து, அரேபிய தீபகற்பம், துருக்கி மற்றும் ஈரான் இந்த நாடுகள் உள்ளடக்கிய பகுதியை தான் நாம் மேற்கு ஆசியா அப்படின்னு சொல்கிறோம். இந்தியா அண்டு வெஸ்ட் ஏசியா என்ஜாய் ப்ரீ ஹிஸ்டாரிக்கல் டைஸ். இந்தியாவும் மேற்கு ஆசியாவும் வரலாற்றுக்கு முந்தைய காலத்திலிருந்தே உறவு வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். Trade relations were established between the civilizations of Mesopotamia and the Indus Valley. சிந்துவெளி மற்றும் மெசபடோமியா நகரங்களுக்கு இடையே வணிக உறவு அப்படிங்கிறது ஏற்பட்டிருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? வெஸ்ட் ஏசியா ஸ்டாண்ட்ஸ் ஆஸ் எ ரீஜன் ஆஃப் கன்சிடரபிள் சிக்னிஃபிகன்ஸ் ஃபார் இந்தியா எக்கனாமிக்கலி ஆஸ் வெல் அஸ் ஸ்ட்ராட்டஜிக்கலி. மேற்கு ஆசியா பொருளாதார அடிப்படையில் குறிப்பிடத்தக்க பகுதியாக இந்தியாவுக்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக இருக்குது. ஓகேவா? வெஸ்ட் ஏசியா இஸ் கேட்வே டு லேண்ட்லாக் அண்ட் எனர்ஜி ரிச் சென்ட்ரல் ஏசியா. நிலத்தால் சூழப்பட்ட எண்ணெய் வளமிக்க மத்திய ஆசியாவுக்கு ஒரு நுழைவாயிலாக இது அதாவது மேற்கு ஆசியா அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு. With the advent of the new millennium, there has been extraordinary turn around in the relationship between the Gulf Cooperation Council countries and India. ஓகே, புதிய நூற்றாண்டு தொடங்கியதிலிருந்தே இந்தியா மற்றும் பார்த்தீங்கன்னா வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சில் ஓகேவா இடையிலான ஒரு உறவில் அசாதாரண திருப்பம் அப்படிங்கிற ஒன்று ஏற்பட்டிருக்கு அப்படின்னு நாம் சொல்லலாம். ஓகேவா? A trilateral agreement called the Chabakar Agreement was signed between India, Afghanistan and Iran, which has led to the establishment of transit and transport corridor among three countries using Chabakar port. ஓகே, சபக்கார் ஒப்பந்தம் அப்படிங்கக்கூடிய முக்கூட்டு ஒப்பந்தம், அதாவது 3 நாடுகளுக்கு இடையே ஏற்பட்டதுனால அதை முக்கூட்டு ஒப்பந்தம் ட்ரிபிள் அலையன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இந்தியா, ஆப்கானிஸ்தான் அண்டு ஈரான் இந்த 3 நாடுகளுக்கு இடையில ஏற்பட்டுச்சு. இதன்படி பார்த்தோம் அப்படின்னா அந்த சபக்கார் துறைமுகத்தை பயன்படுத்தி 3 நாடுகளும் என்ன பண்ணலாம், போக்குவரத்து வழித்தடங்களை ஏற்படுத்தி கொள்ளலாம். ஓகேவா? திஸ் போர்ட் இஸ் சீன் ஆஸ் கோல்டன் கேட்வே ஃபார் இந்தியா to access landlocked market of Afghanistan and Central Asia by passing Pakistan. இந்த துறைமுகம் பாகிஸ்தானை தவிர ஆப்கானிஸ்தான் மற்றும் ஆசியா ஆகிய சந்தைகளை அணுகிறதுக்கு இந்தியா பார்த்தீங்கன்னா ஒரு நுழைவாயிலாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் மேரிடைம் ட்ரேடிங் ரூட் ran from ancient Sumeria via Bahrain to the Indus civilization called Meluga. உலகத்தில் மிக பழமையான கடல் வர்த்தக பாதைகளில் ஒன்று சுமேரியாவிலிருந்து பக்ரைன் வழியாக மெலுகா அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய சிந்துவெளி நாகரிகம் வரையிலும் அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். In medieval time comments a noted scholars M.S. Agwani, the Indian expertise in medicine, mathematics and astronomy was highly valued by Arab and Iranian scholars who eventually made it part of their own intellectual traditions. அதாவது பிரபல அறிஞரான M.S. அக்வானி அப்படிங்கிறவர் இடைக்காலத்தில் இந்தியர்களுடைய மருத்துவம், கணிதம் மற்றும் வானியல் திறமைகளை அரேபிய மற்றும் ஈரானிய அறிஞர்கள் பெரிதும் மதித்ததோடு இறுதியில் அவர்களுடைய அறிவுசார் பாரம்பரியத்துடைய ஒரு பகுதியாகவும் இருந்தது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ நீங்கள் இதை பாருங்கள். இதில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம இது ஈரான், ஓகே, ஈராக், ஈரான், ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் அண்டு இந்தியா. ஓகேவா? ஆப்கானிஸ்தானில் காபூலிருந்து பார்த்தீங்கன்னா சரங், சகேதன், அடுத்தது சபக்கார் போர்ட், கல்ஃப் ஆஃப் ஓமன் வழியாக பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய கண்ட்லா போர்ட் வரலாம் அந்த ரூட் அப்படிங்கிறது வரும். ஓகேவா? இந்த கண்ட்ரிஸ் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்தியா அண்டு இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன், அதாவது இந்தியா மற்றும் சர்வதேச அமைப்புகள் அப்படின்னு சொல்லுவோம். இந்தியா இஸ் ஏ பொட்டன்சியல் சூப்பர் பவர் அண்ட் ஹேஸ் ஏ க்ரோவிங் இன்டர்நேஷ்னல் இன்ஃப்ளூயன்ஸ் ஆல் அரவுண்ட் த வேர்ல்டு. இந்தியா ஒரு வலிமை வாய்ந்த வல்லரசு நாடு அப்படின்னு சொல்லுவோம். வளர்ந்து வரும் உலகளாவிய செல்வாக்க
அனைத்து நாடுகள்கிட்டையும் இந்தியா வந்து பெற்றிருக்குது. பீயிங் எ நியூலி இண்டஸ்ட்ரியலைஸ்டு கண்ட்ரி, இந்தியா ஹாஸ் எ கிரேட் ஹிஸ்ட்ரி ஆஃப் கொலாபரேஷன் வித் செவரல் கண்ட்ரிஸ். தொழில் மயமாக்கப்பட்ட நாடாக இருக்கிறதுனால பல்வேறு நாடுகளுடன் ஒத்துழைக்கக்கூடிய ஒரு சிறந்த வரலாற்று இந்தியாவுக்கு இருக்குது. இட் ஹாஸ் ஆக்டட் ஆஸ் prominent member of several international organizations and has been founding member of some. பல்வேறு சர்வதேச அமைப்புகளில் முக்கியத்துவம் வாய்ந்த உறுப்பினராக இந்தியா செயல்படுவதோடு மட்டும் இல்லாமல் ஒரு சில இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறுவன உறுப்பினராகவும் இந்தியா இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். இந்தியா இஸ் எ மெம்பர் ஆஃப் ஃபார்மல் குரூப்ஸ் லைக் UNO, NAM, SAARC, G20 அண்ட் காமன்வெல்த். இந்தியா முறைப்படி அமைக்கப்பட்ட அமைப்புகளான ஐநா சபை, அணிசேரா இயக்கம், சார்க், G20 மற்றும் காமன்வெல்த் போன்றவற்றில் அது வந்து உறுப்பினர் நாடாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? இந்தியா ஹாஸ் பீன் எக்ஸ்டெண்டிங் எ ஹெல்ப் ஹேண்ட் டு த UNO இன் ஆல் ஹர் எஃபர்ட்ஸ் இன் எண்டிங் மிலிட்ரி கான்ஃப்ளிக்ட்ஸ் அண்ட் இட் ப்ரமோட்டிங் பீஸ் அண்ட் ப்ரோக்ரஸ் அமங் த நேஷன்ஸ். இராணுவ மோதல்களை முடிவுக்கு கொண்டு வருது மற்றும் நாடுகளுக்கிடையே அமைதி மற்றும் முன்னேற்றத்தை ஏற்படுத்துவது போன்ற ஐநா எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகள்லையும் இந்தியா வந்து உதவிட்டுருக்கு. ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பிரிக்ஸ். பிரேசில். பிரிக்ஸ் அப்படிங்கும்போது ஒவ்வொரு லெட்டருக்கும் ஒவ்வொரு கண்ட்ரியை குறிக்கும். பி ரெப்ரசன்ட் ஃபார் பிரேசில், ஆர் ரெப்ரசன்ட் ஃபார் ரஷ்யா, ஐ இந்தியா, சி சைனா, எஸ் சவுத் ஆஃப்ரிக்கா. ஓகே. ஆர் லீடிங் emerging economies and political powers at the regional and international level. ஓகே. பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா, தென்னாப்பிரிக்கா இந்த நாடுகளுடைய முதல் எழுத்தை சேர்த்து தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா பிரிக்ஸ்ன்னு சொல்கிறோம். இது எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சர்வதேச அளவில் வளர்ந்து வரக்கூடிய பொருளாதார அரசியல் சக்திகள் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? த பிரிக்ஸ் ஆர்கனைசேஷன் ஹெட் குவார்ட்டர்ஸ் இஸ் இன் ஷாங்காய் இன் சைனா. ஓகேவா? பிரிக்ஸோடைய தலைமையகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீனாவில் இருக்கக்கூடிய ஷாங்காய் நகரில் அமைஞ்சிருக்கு. பிரிக்ஸ் ஓப்பனட் அப் எ பாசிபிலிட்டி ஃபார் கண்ட்ரீஸ் ஆஃப் த குளோபல் சவுத் டு சேலஞ்ச் த குளோபல் நார்த். உலகத்தில் வடப்பகுதியில் உள்ள நாடுகளின் சவால்களை எதிர்கொள்ளக்கூடிய விதமாக தென் பகுதியில் உள்ள நாடுகளுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி தருது அப்படின்னு சொல்லலாம். India is an active member and this collaboration paves way for India to build its global profile. இந்தியா இந்த கூட்டமைப்பில் ஒரு தீவிர உறுப்பினராக இருப்பதோடு மட்டும் இல்லாமல் உலக அளவில் தன்னை வடிவமைக்கவும் இது வழிவகுக்குது அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ரீசன்ஸ் ஃபார் த ஃபார்மேஷன் ஆஃப் பிரிக்ஸ். பிரிக்ஸ் கூட்டமைப்பு உருவாவதற்கான காரணம் டு பி அன் ஆல்டர்னேட்டிவ் டு வேர்ல்டு பேங்க் அண்ட் IMF டு சேஞ்ச் US சுப்ரமசி. IMF அப்படின்னா இந்தியன் மானிட்டரி ஃபண்டு. ஓகேவா? அதாவது உலக வங்கி மற்றும் சர்வதேச நாணய நிதியத்துக்கு ஒரு மாற்றாகவும் அமெரிக்க மேலாதிக்கத்துக்கு போட்டியாகவும் இது வந்து உருவாக்கப்பட்டது. டு ப்ரொவைட் செல்ஃப் ஓனர்ட் அண்ட் செல்ஃப் மேனேஜ்டு ஆர்கனைசேஷன் டு கேரி அவுட் டெவலப்மெண்டல் அண்ட் எக்கனாமிக்கல் பிளான் இன் இட்ஸ் மெம்பர் நேஷன்ஸ். அதாவது உறுப்பு நாடுகளுக்கு இடையே பொருளாதார வளர்ச்சியை திட்டங்களை நிறைவேற்றவும் பிரிக்ஸ் நாடுகளுடைய கூட்டமைப்பு வந்து தோற்றுவிக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அந்த இந்தியா இஸ் ஆக்டிவ்லி என்கேஜ்ட் இன் ஜென்ரல் எக்கனாமிக்ஸ் டிப்ளமசி which is evident in the country being part of several economic coalitions as listed in the table. இந்திய பொருளாதார துறையில் தீவிரமாக செயல்பட்டு வருவது கீழ்காணும் பல்வேறு பொருளாதார கூட்டமைப்புகளை ஒரு பகுதியாக இந்தியா இருக்குது அப்படிங்கிறது இந்த டேபிள்லேருந்து நமக்கு தெரியும். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள் நேம் ஆஃப் த குளோபல் குரூப்ஸ் IBSA அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அப்போ அந்த ஒவ்வொரு லெட்டருக்கும் என்ன அப்சர்வேஷன் எந்த கண்ட்ரியை குறிக்கினா இந்தியா, பிரேசில், சவுத் ஆஃப்ரிக்கா. ஓகேவா? தென் ஆப்பிரிக்கான்னு சொல்லுவோம். இதனுடைய குறிக்கோள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு ஃபோக்கஸ் ஆன் அக்ரிகல்ச்சர், எஜுகேஷன், எனர்ஜி, ட்ரேட், கல்ச்சர் அண்டு டிஃபென்ஸ் அமங் அதர்ஸ். வேளாண்மை, கல்வி, ஆற்றல், வர்த்தகம், கலாச்சாரம் மற்றும் பாதுகாப்பில் கவனம் செலுத்துது அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா BCIM அப்படின்னு சொல்லுவோம். பங்களாதேஷ், சைனா, இந்தியா, மியான்மர். ஓகேவா? இது எந்த குறிக்கோளுக்காக தொடங்கப்பட்டிருக்குன்னா டு ரெஸ்பாண்ட் டு த்ரெட்ஸ் சச் அஸ் நேச்சுரல் டிசாஸ்டர் அண்ட் டேட்டா பிரீச்சஸ் அண்ட் ப்ரொடக்ட் பிஸ்னஸ் இன்ட்ரெஸ்ட்.
இயற்கை பேரழிவுகள் மற்றும் தரவு மீறல்கள் போன்ற அச்சுறுத்தல்களை சமாளிக்கவும் வணிக நலனை பாதுகாக்கிறதுக்காகவும் தோற்றுவிக்கப்படுது. எம்ஜிசி ஓகே அப்படின்னு சொல்லுவோம். மேகாங் கங்கா கோஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த கண்ட்ரிஸ் இருக்குன்னா இந்தியா, கம்போடியா, லாஸ், அடுத்தது பீடியா ஓகேவா, லாவோஸ், பீடியா, மியான்மர், தாய்லாந்து, வியட்நாம். ஓகே. இது எதுக்காகனா டு கிரியேட் நெசசரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் இன் கங்கா மியாங்காங் பேசன். கங்கா மீகாங் தாழ்வு நிலத்தில் தேவையான உள்கட்டமைப்பு வசதிகளை உருவாக்குறதுக்காக தோற்றுவிக்கப்பட்டது. அடுத்து BIMSTEC ஓகே, பே ஆஃப் பெங்கால் இனிஷியேட்டிவ் ஃபார் மல்டி செக்டரல் டெக்னிக்கல் அண்டு எக்கனாமிக் கோஆப்ரேஷன்ஸ். வங்காள விரிகுடா பல்துறை தொழில்நுட்பம் மற்றும் பொருளாதார கூட்டுறவுக்கான முயற்சின்னு சொல்லுவோம். இதில் இருக்கக்கூடிய நாடுகள் வந்து பங்களாதேஷ், இந்தியா, மியான்மர், ஸ்ரீலங்கா, தாய்லாந்து, பூட்டான் அண்டு நேபாள். எதுக்காக வந்து தொடங்கப்பட்டுச்சுன்னா டு ஸ்ட்ரென்தன் அண்ட் இம்ப்ரூவ் த டெக்னாலஜிக்கல் எக்கனாமிக் கோஆப்ரேஷன், இன்டர்நேஷ்னல் ட்ரேட் அண்ட் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கோஆப்ரேஷன்ஸ். ஓகே. அதாவது தொழில்நுட்ப பொருளாதார ஒத்துழைப்பு, சர்வதேச வர்த்தகம், வெளிநாட்டு நேரடி முதலீடு இதை வந்து வலுப்படுத்துறதுக்காகவும் மேம்படுத்துறதுக்காகவும். ஓகேவா. RCEP ரீஜனல் காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் ஒருங்கிணைந்த வர்த்தக மண்டலம்னு சொல்லுவோம். ஆஸ்திரேலியா, புரூனே, கம்போடியா, சைனா, இந்தியா, இந்தோனேசியா, ஜப்பான், கொரியா, லாவோஸ், மலேசியா, மியான்மர், நியூசிலாந்து, சிங்கப்பூர், பிலிப்பைன்ஸ், தாய்லாந்து அண்ட் வியட்நாம். இது எதுக்காக தோப்புனா டு அச்சீவ் மாடர்ன் ஹை குவாலிட்டி அண்ட் மியூச்சுவல் பெனிஃபிஷியல் அக்ரிமெண்ட் தட் கவர்ஸ் ட்ரேட் இன் கூட்ஸ், ட்ரேட் இன் சர்வீசஸ், இன்வெஸ்ட்மெண்ட், டெக்னிக்கல் கோஆப்ரேஷன்ஸ், டிஸ்பியூட் செட்டில்மெண்ட் அண்ட் அதர் இஷ்யூஸ். பொருள் வர்த்தகம், சேவை வர்த்தகம், முதலீடுகள், தொழில்நுட்ப ஒத்துழைப்பு, தீர்வு மற்றும் பல பிரச்சனைகளுக்கு உயர்தரமான மற்றும் பரஸ்பர நன்மை பயக்கும் வகையிலான ஒப்பந்தம் அப்படிங்கிறது ஏற்படுத்துறதுக்காக. ஓகேவா. அடுத்தது EAS ஈஸ்ட் ஏசியா சம்மிட் அப்படின்னு சொல்லுவோம். கிழக்கு ஆசிய உச்சி மாநாடு. 10 ஏசியன் நேஷன்ஸ் ப்ளஸ் 8 ஸ்ட்ராட்டஜி பார்ட்னர்ஸ் இன்க்ளூடிங் US, சைனா, இந்தியா, ஜப்பான். 10 ஆசிய நாடுகள் மற்றும் ஐக்கிய அமெரிக்கா, சீனா, இந்தியா, ஜப்பான் உள்ளிட்ட முக்கிய 8 நாடுகள்னு சொல்லுவோம். டு ப்ரமோட் பீஸ் அண்ட் ஸ்டெபிலிட்டி இது அமைதி மற்றும் நிலைத்தன்மையை ஊக்குவிக்கிறதுன்னு சொல்லுவோம். GCC கல்ஃப் கோஆப்ரேஷன் கவுன்சில் வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சில். இங்கே வந்து பார்த்திங்கன்னா பக்ரைன், குவைத், ஓமன், கத்தார், சவுதி அரேபியா, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், இந்தியா. ஓகேவா. பக்ரைன், குவைத், ஓமன், கத்தார், சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு நாடுகள், இந்தியா இதெல்லாம். டு அச்சீவ் யூனிட்டி பேஸ்டு ஆன் their காமன் ஆப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் their சிமிலர் பொலிட்டிக்கல் அண்ட் கல்ச்சுரல் ஐடென்டிட்டிஸ் பொதுவான நோக்கங்கள் மற்றும் ஒத்த அரசியல் மற்றும் கலாச்சார அடையாளங்களுடைய அடிப்படையில் ஒற்றுமையை அடைவது அப்படிங்கிறதுக்காக ஏற்படுத்தப்படுது. அடுத்தது வந்து BIN அப்படின்னு சொல்லுவோம். BBIN பங்களாதேஷ், பூட்டான், இந்தியா, நேபாள். ஃபார் எனர்ஜி டெவலப்மெண்ட் எரிசக்தி ஆற்றலுக்காக. ACO ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன் ஷாங்காய் ஒத்துழைப்பு நிறுவனம் அப்படின்னு சொல்லுவோம். இந்தியா, கஜகஸ்தான், சைனா, கிர்கிஸ்தான், பாகிஸ்தான், ரஷ்யா, அடுத்தது தஜிகிஸ்தான் அண்டு உஸ்பெஸ்கிஸ்தான். ஓகே. இது வந்து எதுக்காகனா ஃபார் செக்யூரிட்டி ரிலேட்டட் கான்சர்ன்ஸ், ரிசால்விங் பார்டர் இஷ்யூஸ், இன்டெலிஜென்ஸ் ஷேரிங் அண்டு கவுண்டரிங் டெரரிசம்ஸ் பாதுகாப்பு தொடர்பான பிரச்சனைகளை தீர்க்கிறது, எல்லை பிரச்சனைகள் தீர்ப்பது, நுண்ணறிவு பகிர்வு மற்றும் பயங்கரவாதத்தை எதிர்கொள்கிறது இதுக்காக ஏற்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி நாம் சொல்லுவோம். ஓகேவா. இங்கே வந்து பாருங்கள். அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள். இந்த பிரிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. பிரிக்ஸ் அப்படிங்கக்கூடிய நாடை வந்து நம்மளுடைய வேர்ல்டு மேப்பில் குறிச்சிருக்காங்க. ஓகேவா. பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆஃப்ரிக்கா. ஓகேவா. நெக்ஸ்ட்டு அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் பிரிக்ஸ். ஓகேவா. நோக்கங்கள், பிரிக்ஸுடைய நோக்கங்கள். டு அச்சீவ் ரீஜினல் டெவலப்மெண்ட் பிராந்திய வளர்ச்சியை அடையிறது. ஓகேவா. இட் ஆக்ட்ஸ் ஆஸ் எ பிரிட்ஜ் பிட்வீன் டெவலப்டு அண்டு டெவலப்பிங் கண்ட்ரிஸ் அதாவது வளர்ந்த மற்றும் வளரும் நாடுகளுக்கு இடையே பாலமாக செயல்படுறது. டு கான்ட்ரிபியூட் எக்ஸ்டென்சிவ்லி டு டெவலப்மெண்ட் ஆஃப் ஹியூமனிட்டி மனித மேம்பாட்டிற்கு மிக பரந்த அளவில் பங்களிப்பு செய்கிறது.
அடுத்து to establish a more equitable and fair world. அதிக சமத்துவம் மற்றும் நியாயமான உலகத்தை வந்து ஏற்படுத்துதல். Boost intra BRICS trade in their local currencies to increase trade cooperation and cope with the current international finance crisis. வணிக ஒத்துழைப்பு அதிகரிக்க பிரிக்ஸ் நாடுகளுக்கிடையே உள்நாட்டு நாணயம் மூலமாக வணிகம் மேற்கொள்கிறத ஊக்குவித்தல் மற்றும் நடப்பு சர்வதேச சிக்கல்களை வந்து எதிர்கொள்ளுதல் அப்படின்னு சொல்லுவோம். டு ப்ரமோட் த டெக்னிக்கல் இன்ஃபர்மேஷன் எக்ஸ்சேஞ்ச் அமாங் த மெம்பர்ஸ். உறுப்பு நாடுகளுக்கு இடையில் தகவல் தொழில்நுட்பங்களை வந்து பரிமாற்றிக்கொள்வதை ஊக்குவித்தல். உறுப்பு நாடுகளுக்கிடையே வேலை வாய்ப்பு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வறுமை ஒழிப்பு, பொருளாதாரம், இது மாதிரியான அந்த பொருளாதார வளர்ச்சியை வந்து மேம்படுத்துறதுக்காக ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி நாம் சொல்லலாம். ஓகேவா? The Agrarian BRICS was coined by Jim O'Neill, a famous British economist. BRICS அப்படிங்கிற சொல் வந்து ஜிம் ஓ'நீல் அப்படிங்கக்கூடிய பிரபலமான பிரிட்டிஷ் பொருளாதார நிபுணரால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லுவோம். He predicted that by year 2050, Brazil, Russia, India and China would become bigger than the 6 most industrialized nations in dollar terms and would completely change the power dynamics of the last 300 years. அதாவது பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா ஆகிய நாடுகள் 2050ஆம் ஆண்டு வாக்கில் 6 தொழில்மயமாக்கப்பட்ட நாடுகளை விட டாலர் மதிப்பில் பெரிய நாடுகளை உருவாக்கும் அப்படின்னும் கடந்த 300 ஆண்டுகளில் அதிகாரப்போக்கு முற்றிலும் மாறுபடும் அப்படின்னு சொல்லியும் அவர் கணிச்சிருக்காரு. ஓகேவா? அப்ஜெக்ட்லேயே பாருங்கள், டு என்ஹான்ஸ் இன்க்ளூசிவ் எக்கனாமிக் growth that will lead to increase in the creation of job, fight against poverty and accelerate the economic transformations of the members. Okay, the finance architectures of BRICS. The new development banks NDB is multilateral development banks. Okay, புதிய மேம்பாட்டு வங்கி அப்படிங்கிறது பலதுறை வளர்ச்சி வங்கி அப்படின்னு சொல்லுவோம். Its primary focus is lending for infrastructure projects. அடிப்படை கட்டமைப்பு திட்டங்களுக்கு கடன் வழங்குறது தான் இதனுடைய முக்கியமான செயல். இட் எய்ம்ஸ் டு கான்ட்ரிபியூட் டு டெவலப்மெண்ட் பிளான்ஸ் எஸ்டாப்ளிஷ்ட் நேஷனலி த்ரூ ப்ராஜெக்ட்ஸ் தட் ஆர் சோசியலி, என்விரான்மெண்டலி அண்ட் எக்கனாமிக்கலி சஸ்டைனபிள். தேசிய அளவில் ஏற்படப்பட்ட அபிவிருத்தி திட்டங்களான சமூக சுற்றுச்சூழல், நீடித்த பொருளாதார திட்டங்களுக்கு பங்களிக்கிறது போன்றதையெல்லாம் நோக்கமாக கொண்டிருக்கு. இட் கிவ்ஸ் ப்ரியாரிட்டி டு ப்ராஜெக்ட்ஸ் எய்ம் அட் டெவலப்பிங் ரெனியூவபிள் எனர்ஜி ரிசோர்சஸ். ஓகே, புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் வளங்களை மேம்படுத்துறதுக்கு இந்த திட்டம் வந்து முன்னுரிமை அப்படிங்கிறது அளிக்கிறது. த கண்டிஜென்சி ரிசர்வ் அரேஞ்ச்மெண்ட் CRA இஸ் எ ஃப்ரேம் ஒர்க் ஃபார் ப்ரொவைடிங் ப்ரொடெக்ஷன் அகெயின்ஸ்ட் குளோபல் லிக்விடிட்டி ப்ரெஷர்ஸ் which includes currency issues. அவசர கால நிதி ஒதுக்கீடு ஏற்பாடு அப்படிங்கிறது நாணய விவகாரங்கள் உள்ளிட்ட உலக அளவிலான பண நெருக்கடியிலிருந்து பாதுகாத்திட அடிப்படை திட்டம் வழங்க வகை செய்து அப்படின்னு சொல்லுவோம். BRICS payment system. At the 2015 BRICS summit, ministers from the BRICS nations initiated consultations for a payment system that would be an alternative to the Society for Worldwide International Interbank Financial Telecommunication System SWIFT. ஓகே, அவசர கால நிதி ஒதுக்கீடு அப்படின்னு சொல்லி இதில் வந்து பார்த்திங்கன்னா பிரிக்ஸ் வந்து அந்த பணம் செலுத்தக்கூடிய ஒரு திட்டம்னு சொல்லுவோம். 2015ஆவது ஆண்டில் பிரிக்ஸ் மாநாட்டில் பிரிக்ஸ் நாடுகளுடைய அமைச்சர்கள் பணம் செலுத்தக்கூடிய அந்த முறையை பற்றி ஆலோசனை தொடர்ந்தாங்க. இது வந்து உலகளாவிய வங்கிகளுக்கு இடையேயான நிதி செய்தி பரிமாற்ற அமைப்புக்கு, ஓகேவா, ஸ்விஃப்ட் அப்படின்னு சொல்லுவோம், அதுக்கு வந்து மாறாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட், த ஃபேக்டர்ஸ் தட் போல்டஸ்ட் கோஆப்ரேஷன் அமங் த மெம்பர்ஸ். உறுப்பு நாடுகளுக்கிடையே ஒத்துழைப்பை அதிகரிக்கக்கூடிய காரணிகள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு த காமன் நீட் அமங் டெவலப்பிங் கண்ட்ரிஸ் to construct an economic order that reflects the current situation will drive the BRICS efforts. முதலாவதாக வளரும் நாடுகளுக்கிடையே தற்போதைய சூழ்நிலையை பிரதிபலிக்கும் ஒரு பொருளாதார ஒழுங்கை உருவாக்குவதற்கு பிரிக்ஸ் அமைப்பு அப்படிங்கிறது முயற்சியை வந்து தூண்டும். இன் திஸ் மேட்டர் த ஐடியா ஆஃப் NDB அண்ட் CRA ஆர் டிஃபைனிங் சேஞ்சஸ் அண்ட் வில் ஹாவ் ஹியூஜ் ஜியோ எக்கனாமிக் அண்டு ஜியோ பொலிட்டிக்கல் இம்பேக்ட்.
இது தொடர்பான மாற்றங்களை வரையறுக்கிறதுக்காக புதிய வளர்ச்சி வங்கி மற்றும் அவசர ஒதுக்கீடு ஏற்பாடு ஆகியவற்றுடைய யோசனை பொருளாதாரம் மற்றும் அரசியலில் மிகுந்த தாக்கத்தை வந்து ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. Second, the BRICS alternative idea in the landscape of global governance will attract support from other countries. இரண்டாவது வந்து உலக நிர்வாகத்தில் பிரிக்ஸ் நாடுகளுடைய மாற்று யோசனை இதர நாடுகளுடைய ஆதரவை ஈர்க்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Third, the expansion of BRICS interactions to other sector will make it more strong partnership. மூணாவது மற்ற துறைகளுடனான பிரிக்ஸ் தொடர்புகளுடைய விரிவாக்கம் அதை மேலும் வலுவான கூட்டமைப்பாக உருவாக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓபிஇசி. ஓகேவா. ஓபக் அப்படின்னு சொல்லி நாம் சொல்லுவோம். த ஆர்கனைசேஷன் ஆஃப் பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரீஸ். ஓபிஇசி அப்படிங்கிறது. ஓகேவா. எ குரூப் ஆஃப் ஆயில் ப்ரொடியூசிங் நேஷன்ஸ் இஸ் அன் இன்டர் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் ஃபவுண்ட் இன் Baghdad, Iraq and headquartered in Vienna, Australia. Iran, Iraq, Kuwait, Saudi Arabia and Venezuela are the OPEC's founder members. Okay. பெட்ரோலிய ஏற்றுமதி நாடுகளுடைய கூட்டமைப்பு, அதாவது எண்ணெய் உற்பத்தி செய்யக்கூடிய நாடுகள், ஈராக்கில் பாக்தாத் நகரத்தில் நிறுவப்பட்ட அரசுகளுக்கு இடையேயான ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லுவோம். இதனுடைய தலைமையகம் அப்படிங்கிறது எங்கே இருக்குன்னா ஆஸ்திரியாவில் வியன்னா நகரத்தில் இருக்குது. ஓபக் நிறுவனத்துடைய உறுப்பினர்கள்லாம் யாருன்னு பார்த்தோன்னா ஈரான், ஈராக், குவைத், சவுதி அரேபியா மற்றும் வெனிசுலா அப்படின்னு சொல்லுவோம். There are 3 categories of members: ஃபவுண்டர் மெம்பர்ஸ், ஃபுல் மெம்பர்ஸ் அண்டு அசோசியேட் மெம்பர்ஸ். இந்த அமைப்பில் 3 வகையான உறுப்பினர்கள் இருப்பாங்க. ஒன்று நிறுவன உறுப்பினர், குழு உறுப்பினர், இணை உறுப்பினர் அப்படின்னு சொல்லுவோம். அட் ப்ரெசன்ட் தேர் ஆர் 15 மெம்பர் நேஷன்ஸ். 2 ஆர் லொக்கேட்டட் இன் சவுத் அமெரிக்கா, 6 இன் த மிடில் ஈஸ்ட் அண்ட் 7 இன் ஆஃப்ரிக்கா. தற்போது இந்த அமைப்பில் 15 உறுப்பினர்கள் இருக்காங்க. தென் அமெரிக்காவில் 2 பேர், மத்திய கிழக்கில் 6, ஆப்பிரிக்காவில் 7 பேர் இருக்காங்க. ஓகேவா. ஓபக் மெம்பர்ஷிப் இஸ் ஓப்பன் டு எனி கண்ட்ரி that exports crude oil and which shares the ideal of the organizations. Okay. கச்சா எண்ணெய் ஏற்றுமதி செய்யக்கூடிய மற்றும் அமைப்புடைய நோக்கங்களை பகிர்ந்து கொள்ளும் எந்த ஒரு நாடும் ஓபக் அமைப்பில் வந்து உறுப்பினராக ஆகலாம். ஓகேவா. ஓபக் மிஷன்ஸ். ஓகேவா. பெட்ரோலிய ஏற்றுமதி செய்யும் நாடுகள் அமைப்புடைய திட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு கோஆர்டினேட் ஆயில் பாலிசி இன் இட்ஸ் மெம்பர் கண்ட்ரிஸ். அதன் உறுப்பு நாடுகளுக்கு இடையே எண்ணெய் கொள்கையை வந்து ஒருங்கிணைத்தல். ஹெல்ப் ஸ்டெபிளைஸ் ஆயில் மார்க்கெட்ஸ். எண்ணெய் சந்தையை வந்து நிலைநிறுத்துறதுக்கு உதவுதல். டு செக்யூர் ஃபேர் அண்ட் ஸ்டேபிள் இன்கம் டு பெட்ரோலியம் ப்ரொடியூசர்ஸ். ஓகேவா. பெட்ரோலிய உற்பத்தியாளர்களுக்கு நிலையான நியாயமான வருவாய் கிடைக்கிறத உறுதி செய்தல். அண்ட் எஃபிஷியன்ட் எக்கனாமிக் அண்ட் ரெகுலர் சப்ளை ஆஃப் ஆயில் டு கன்சூமிங் நேஷன்ஸ். எண்ணெய் நுகர்வு செய்யும் நாடுகளுக்கு திறமையான சிக்கனமான வழக்கமான விநியோகத்தை வந்து அளித்தல். எ ஃபேர் ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் டு தோஸ் இன்வெஸ்டிங் இன் த பெட்ரோலியம் இண்டஸ்ட்ரீஸ். ஓகே. பெட்ரோலிய தொழிலில் முதலீடு செய்பவர்களுக்கு மூலதனத்திற்கு நியாயமான வருவாய் வந்து கிடைக்க செய்யுது. ஓகேவா. ஹவு டஸ் ஓபக் ஹெல்ப் அதர் கண்ட்ரீஸ். ஓபக் எவ்வாறு பிற நாடுகளுக்கு வந்து உதவி செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா த ஓபக் ஃபண்ட் ஃபார் இன்டர்நேஷ்னல் டெவலப்மெண்ட் இஸ் அன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் தட் helps financial project with low interest loans. It also provides grants to social and humanitarian projects. ஓகே. பெட்ரோலிய ஏற்றுமதி செய்யும் நாடுகளுடைய சர்வதேச மேம்பாட்டு நிதி என்பது குறைந்த வட்டி விகிதத்தில் கடன் அளிக்கக்கூடிய நிதி நிறுவனம் அப்படின்னு சொல்லுவோம். இது சமூகம் மற்றும் மனிதாபித்தன்மையோட மானியங்களை வந்து வழங்குது அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. இதான் வந்து ஓபக்குடைய லோகோ. ஓகேவா. ஓபக்குடைய அந்த சிம்பிள் அல்லது லட்சணைன்னு சொல்லுவோம். இட் இஸ் அ ரிசல்ட் ஆஃப் அன் இன்டர்நேஷ்னல் டிசைன் காம்படிஷன் ஹெல்ட் இன் 1969. இது வந்து 1969ஆம் ஆண்டு நடைபெற்ற ஒரு சர்வதேச வடிவமைப்பு போட்டியின் மூலமாக இந்த சின்னம் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டுச்சு. அண்ட் ஆஸ்திரேலியன் டிசைனர் ஸ்வோபோடோ won the competition with her design which combined in different letters of the organization names in the rounded designs. ஓகே. அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலிய வடிவமைப்பாளரான ஸ்வாடபோடோ அதை வந்து வடிவமைச்சு இந்த போட்டியில் வெற்றி பெற்றார். இது இந்த அமைப்பின் பெயரின் வெவ்வேறு எழுத்துக்கள், அதாவது ஓபக் அப்படிங்கிறது ஒரு வட்டமான வடிவமைப்பில் காணலாம் அப்படின்னு சொல்லி நாம் சொல்லலாம். ஓகேவா.
OPEC has an information center with over 20,000 volumes including books, reports, maps and conference proceedings related to petroleum, energy and the oil market. The information center is open to the public and is often used by researchers and students. Okay. புத்தகங்கள், அறிக்கைகள், வரைபடங்கள், பெட்ரோலிய எரிசக்தி மற்றும் எண்ணெய் சந்தை தொடர்பான மாநாட்டு நடவடிக்கைகள் உள்பட 20,000க்கும் மேற்பட்ட தொகுதிகளை கொண்ட ஒரு தகவல் மையத்தை ஓபக் வச்சிருக்கு. இந்த தகவல் மையம் பொதுமக்களால் பெரும்பாலும் ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் மாணவர்களால் அடிக்கடி பயன்படுத்தப்பட்டு வருது அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? இந்தியாஸ் ரிலேஷன்ஷிப் வித் ஓபக். ஓபக் நாடுகளோடான இந்தியாவுடைய உறவு. இந்தியா இஸ் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் கன்சூமர் ஆஃப் குரூட் ஆயில். கச்சா எண்ணெய் அதிக அளவில் நுகர்வு செய்யக்கூடிய நாடுகளில் இந்தியாவும் ஒன்று. OPEC absolutely has vested interest in India's economic growth. இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியில் பெட்ரோலியம் ஏற்றுமதி செய்யும் நாடுகளில் தங்களுடைய ஆர்வத்தை வெளிப்படுத்தி உள்ளது அப்படின்னு சொல்லுவோம். We import 86% of crude oil, 70% of natural gas, 95% of cooking gas from OPEC countries. இதில் பார்த்தீங்கன்னா 86% கச்சா எண்ணெய், 70% இயற்கை எரிவாயு, 95% சமையல் எரிவாயு இந்தியா ஓபக் நாடுகளிலிருந்து இறக்குமதி அப்படிங்கிறது செய்யுது. இந்தியா ஹாஸ் பீன் ஐடென்டிஃபைட் ஆஸ் எ கிரேட் பார்ட்னர் ஃபார் ஓபக் மெயின்லி பிகாஸ் ஆஃப் இட்ஸ் ஹை ஆயில் டிமாண்ட். எல்லாவற்றுக்கும் மேலே அதிகமான எண்ணெய் தேவை இருக்கிறனால இந்தியா ஓபக் நாடுகளில் ஒரு சிறந்த பங்காளராக அடையாளம் காணப்படுது. ஓகேவா? இந்தியா டஸ் நாட் ஹாவ் எனஃப் ஆயில் ரிசர்வ்ஸ். India cannot produce oil. Devoid of necessary oil reserves, India strongly focus on agriculture and industrial production. இந்தியாவில் போதுமான எண்ணெய் வள இருப்பு இல்லை. இதனால் எண்ணெயை இந்தியா உற்பத்தி செய்ய முடியாது. அதனால் இந்தியா என்ன பண்ணுறாங்க? விவசாயம் மற்றும் தொழில்துறை உற்பத்தியில் வலுவான தன்னுடைய கவனத்தை செலுத்திக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் கன்க்ளூஷன். அப்பார்ட் ஃப்ரம் எக்கனாமிக் அண்ட் trade cooperations, India also aspires to have a warm relationship with its neighbors and extended neighbors in the field of education, health, fighting terrorism, disaster management, employment for its citizens, curbing organized crimes, technology development and so on. இந்த லெசனுடைய முடிவுரை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இந்தியா பொருளாதார மற்றும் வணிக ஒத்துழைப்பை தவிர ஒரு நட்பான நீடிக்கப்பட்ட உறவினை தனது அண்டை நாடுகளுடன் ஏற்படுத்தி கொள்ள விரும்புது. மேலும் கல்வி, சுகாதாரம், தீவிரவாத எதிர்ப்பு, பேரிடர் மேலாண்மை, குடிமக்களுக்கான வேலை வாய்ப்பு, குற்றங்களை கட்டுப்படுத்துதல், தொழில்நுட்ப மேம்பாடு உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைக்க விரும்புது அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ரீகப் ஆஃப் திஸ் லெசன் ஆர் சம்மரிஸ் ஆஃப் திஸ் லெசன். India has always been known a peace-loving country and has strived hard to champion the causes of peace in the world. இந்தியா எப்பொழுதும் அமைதி விரும்பும் நாடுகளோடு இருப்பது மட்டும் இல்லாமல் உலக அமைதிக்கு தொடர்ந்து கடுமையாக போராடிட்டு வருது. இந்தியா ஹாஸ் cordial historical, religious, economic, ethnic, linguistic relationship with all its neighboring countries. இந்தியா அதன் அனைத்து அண்டை நாடுகளும் வரலாற்று ரீதியாகவும் சமூக, பொருளாதார, இன மற்றும் மொழியியல் உறவுகளை கொண்டிருக்கு. இந்தியா support its neighbors to improve public health, small-scale industries, telecommunication, education and in the construction of road and bridges. பொது சுகாதாரம், சிறிய அளவிலான தொழில்கள், தொலைத்தொடர்பு, கல்வி போன்றவற்றை மேம்படுத்துவது, சாலைகள், பாலங்கள் அமைப்பதற்கு அண்டை நாடுகளுடன் இது உதவி செய்யுது. Government of India provides grant assistance for the construction of buildings, laboratories, dispensaries and deep well to its neighbors. இந்தியா பார்த்தீங்கன்னா ஆய்வக கட்டடங்கள், மருந்தகங்கள், ஆழ்குழாய் கிணறுகள் போன்றவற்றை அமைக்க அண்டை நாடுகளுக்கு பெரும் நிதி உதவி அளிக்குது அப்படின்னு சொல்லுவோம். இந்தியா இஸ் கான்ட்ரிபியூட்டிங் proactively to the development of its neighbors in the form of monetary aids and funds. இந்தியா பார்த்தீங்க அப்படின்னா வல்லரசுகளை நல்ல உறவை கொண்டிருக்குது. மேலும் தன்னுடைய உள்நாட்டு வளர்ச்சிக்கான அதிகபட்ச நலனை பெற முயற்சி செய்யுது அப்படின்னு சொல்லலாம்.
India has good relationship with the superpowers and tries to reap the maximum benefit for its domestic developments. Okay, India extends its support to the UNO in all her efforts. ஐநா சபையுடைய அனைத்து முயற்சிகளிலும் இந்தியா தன்னுடைய ஒத்துழைப்பை நல்கிட்டு இருக்குது. மேலும் தன்னுடைய உள்நாட்டு வளர்ச்சிக்காக அதிகபட்ச நலனை பெறதுக்கும் முயற்சி பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்தியா இஸ் an active member of BRICS and it paves way for India to build its global profile. பிரிக்ஸ் கூட்டமைப்பில் இந்தியா ஒரு தீவிர உறுப்பினராக இருக்கிறனால உலக அளவில் தன்னை வடிவமைக்கவும் இது வழிகோலுது அப்படின்னு சொல்லுவோம். இதோட the lesson is over now. Thank you students. Thank you one and all.